உங்களுக்கு தெரியுமா ஏன் வெறும் 1% பீப்புள் வந்துட்டு கோல் செட் பண்றாங்கன்னு? அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க நிறைய தடவை அந்த கோல்ஸ்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க. அவங்க கோல்ஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு காரணம் அவங்க கோல்ஸ் கிடையாது, அவங்களோட எக்ஸிகியூஷன் சிஸ்டம். சோ இந்த வீடியோல வந்துட்டு எந்த எக்ஸிகியூஷன் சிஸ்டமா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கோல்ஸை கன்சிஸ்டன்டா அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ வணக்கம் கைஸ், நான் ஒரு OKR எக்ஸ்பர்ட். சோ நான் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இந்த OKR சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். சோ OKRனா என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கீ ரிசல்ட்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ்னா எந்த டைரக்ஷன்ல நீங்க எங்க போகணும் அப்படின்னு டிசைட் பண்றது, உங்களோட டெஸ்டினேஷனை டிசைட் பண்றது அப்ஜெக்டிவ். கீ ரிசல்ட்ஸ்ன்றது எப்படி அந்த டெஸ்டினேஷனை நீங்க ரீச் பண்றீங்க அப்படின்றது ஒரு 3 நாள் சப் கோல்ஸா நீங்க போட போறீங்க. இது ஒரு சிம்பிளான மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி வச்சுதான் வந்துட்டு கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கூகுள் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப 18 சர்ச் இன்ஜின் வந்துட்டு அந்த டைம்ல மார்க்கெட்ல இருந்துச்சு. ஆனா இப்ப பெரும்பாலும் யாருமே மார்க்கெட்ல இல்ல, கூகுள் தான் நம்பர் 1 இருக்கு. அதுக்கு காரணம் இந்த OKR சிஸ்டம். அதை வந்துட்டு பல தடவை வந்துட்டு லாரி பேஜே வந்துட்டு பப்ளிக்கா சொல்லியிருக்காரு, இந்த OKR சிஸ்டம்னால தான் வந்துட்டு கூகுள் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்றத. சோ OKRனா என்ன அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன். ஒரு சிம்பிள் OKR எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் உங்களோட கம்பெனி கோல் சேல்ஸ் டார்கெட் பாத்தீங்கன்னா 10 கோடி இருக்குது. ஆவரேஜா நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு 1 லேக்கு நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க 1000 கஸ்டமருக்கு வித்தாதான் வந்துட்டு 10 crores நீங்க வந்துட்டு சம்பாதிக்க முடியும். சோ 1000 கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு எவ்வளவு லீட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லீட் க்ளோஷர் ரேட் 100 லீடு வருதுன்னா 10 லீடு வந்துட்டு நீங்க கஸ்டமரா மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1000 கஸ்டமர் வேணும் அப்படின்னா எவ்வளவு லீட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நீங்க மார்க்கெட்டிங் கோலா நீங்க போடணும். சோ இந்த க்ளோஷர் ஆஃப் 10% அப்படின்றத வந்துட்டு லீட் டு க்ளோஷர் 10% நீங்க வந்துட்டு சேல்ஸ் டீமோட கோலா போடணும். அதுக்கப்புறம் ஆவரேஜா நீங்க வந்து 1 லேக் வந்துட்டு சேல்ஸ் பண்ணணும் per கஸ்டமர் அப்படின்றதையும் வந்துட்டு நீங்க ஒரு சேல்ஸ் டீமோட கோலா நீங்க போடணும். சேல்ஸ் டீம் இதெல்லாம் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ப்ராடக்டோட கோலா போடணும். சோ இந்த மாதிரி எல்லா டீமோட கோல்ஸும் வந்துட்டு அலைன் ஆகி உங்களோட கார்பரேட் கோலான 10 CR ரெவென்யூக்கு வந்துட்டு ப்ராப்பரா அலைன் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு எந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நீங்க வந்துட்டு ஈஸியா கிளியரா பார்த்துட்டு உங்களோட 10 crore கோல் அச்சீவ் பண்றதுக்கு எது பாட்டில்னெஸ்கா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அது வந்து இமீடியட்டா நீங்க அட்ரஸ் பண்ணலாம். சோ இதுதான் இந்த மெத்தடாலஜியோட பியூட்டி.